ஸ்ரீகுருभ्यो நமः. மகாகணபதியே நமः. பகவத்பாதாச்சாரியாய நமः. ஆனுவல் மகாருத்ரம் 8வது வருஷம் மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடக்கிறது. 1ஆம் தேதி ஆதிசங்கர ஜெயந்திங்கிறதுனால ஈவினிங் 6:30க்கு உபனிஷத் பாராயணம், ஆவகந்தி ஹோமம், 8:30க்கு மகா ஆரத்தி, மகாபிரசாதம். இது சங்கர ஜெயந்தி ரொம்ப விசேஷம். சங்கர ஜெயந்திக்கு இந்த உபனிஷத்து பாராயணம் கேட்டால் லோகக்ஷேமம் நிறைய கிடைக்கிறதா சாஸ்திரம் சொல்லிட்டு எல்லாரும் ஈவினிங், அன்னைக்கு வியாழக்கிழமை ஒர்க்கிங் டே இருந்தாலும் ஈவினிங் கண்டிப்பாக வந்து கலந்துங்கோ. ரொம்ப விசேஷம். ரியல் ஆதிசங்கர ஜெயந்தி அன்னைக்கு தான் நடக்கிறது. மறுநாளைக்கு காத்தால வெள்ளிக்கிழமை மே 2ஆம் தேதி ஃப்ரைடே மார்னிங் சர்வதேவதா ஹோமம் 9 மணிக்கு ஆரம்பித்து 9 o'clock 11 o'clock பூர்ணாவதி நடக்கும். தீபாராதனை, மகாபிரசாதம் இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு 11:30 மணி 12 மணிக்கு பூர்த்தி ஆகும். அதுக்கு முடிஞ்சவா எல்லாரும் ஒர்க்கிங் டே இருந்தாலும் வந்து கலந்துங்கோ, எவ்வளோ முடியுமோ அவ்வளவு. அன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பம். எல்லோரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா சுவாசினியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கோ. 7 மணிக்கு பூஜை ஆரம்பித்து 8 மணிக்கு மகா தீபாராதனை, மகாபிரசாதம், அன்னதானம்லாம் இருக்குது. அவசியம் எல்லாரும் வந்து லேடிஸ் எல்லாரும் வந்து கலந்துங்கோ. ரொம்ப விசேஷம். சாட்டர்டே சனிக்கிழமை இன்னைக்கு காத்தால மகாருத்ர ஆரம்பம், 6:30க்கு மகாசங்கல்பம் ஆரம்பம். கண்டினியூட்டியாக 11:30 மணி வரையும் பூஜை இருக்குது. சிவாபிஷேகம்லாம் இருக்குது. ருத்ரம் 11 டைம் சொல்ல போகிறோம். மாசம் பூஜையெல்லாம் இருக்குது. எல்லாரும் எல்லா டிவோட்டியும் அவசியம் வந்து கலந்துங்கோ. ரொம்ப முக்கியம். ருத்ரன் சொல்கிறவாள்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். அவாவா வேஷ்டி கட்டிண்டு கோருக்கு வாங்கோ. அன்றைக்கி ருத்ரன் சொல்கிறவா அவசியம். அன்றைக்கி சாயந்தரம் ருத்ர ஜடாபாராயணம் ரொம்ப விசேஷம். இது ஜடாபாராயணம் இங்கே ரொம்ப நடந்தால் தெரியல. இது கலிஃபோர்னியாவில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். அது வந்து 5:30 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணி வரையும் போகும். ஒரு 7-8 டிவோட்டிக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அவெல்லாம் நல்லா சொல்லுவாள். ஆல்ரெடி ஆர்த்ராத சுற்றுல நாங்கள் ஒரு சிவனுக்கு சொல்லி பார்த்து நல்லா நடந்தது. இந்த வருஷம் ருத்ர கிரமார்ச்சனைக்கு பதிலாக ஜடாபாராயணமாக வச்சுருக்கோம். இது ரொம்ப 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 விசேஷம். எல்லாரும் ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு வந்து அதை கேளுங்க. கேட்டால் ரொம்ப புண்ணியம். ஜடாபாராயணங்கிறது சுவாமிக்கு சிகை மாதிரியே உள்ள வேதத்தை சொல்ல போகிறோம். அதனால் ரொம்ப விசேஷம். அதனால் அவசியம் எல்லோரும் வந்து கலந்துங்கோ. மறுநாளைக்கு காத்தால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 6:30க்கு ருத்ர ஹோமம். எப்போதும் போல் 11 ஆவர்த்தி ருத்ர ஹோமம் இருக்குது. ஒவ்வொரு ஆவர்த்தி 11 ஆவர்த்தி சமத்துவம் இருக்குது. அப்புறம் வசோத்தார 121 கலசமும், சிவனுக்கு அபிஷேகம் எல்லாம் இருக்குது. வருஷம் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு. இந்த வருஷம் எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். srrtemple.org போனேன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்குது. யார் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ கைங்கரியம் பண்ணி சிவனுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தை பாத்திரமாய் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அவசியம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனுப்பி விடுவோம். இது முக்கியமான ஒரு விஷயம். வருஷம் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் பன்னெண்டுக்கு இந்த வருஷமாக எல்லோரும் வந்து அம்பாளுடைய சிவனுடைய அருளையும் பெருமுறையாக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும்.